ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணம் காட்டி எப்படியோ வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய் வந்து உடனே வந்து பார்த்து உண்மையெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனாங்க. அந்த இடத்துல வந்து மல்லியை வந்து உள்ளவே வந்து விடலை. அந்த கான்ஸ்டபிள் மேடம் வந்து இல்லை நீ எல்லாம் வந்து உள்ளே போகக்கூடாதுமா, உள்ளே போனோன்னா வந்து எனக்கு தான் வந்து பிரச்சனை. இன்ஸ்பெக்டர் சார் வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவார், யார் இவங்களை வந்து உள்ளே விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு வந்து தலைவலியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கான்ஸ்டபிள் மேடம் வந்து உள்ளவே வந்து அனுப்புலிங்க. இப்போ எப்படியாச்சும் வந்து விஜய் கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறாங்க. என்ன உண்மையை அப்படி வந்து சொல்ல துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து இருக்கிற உண்மை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து மல்லி வந்து கேதர் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து போய் தான் தம்பிக்கு தான் வந்து எல்லாம் வந்து பண்ணணும், தான் தம்பி மேலே வந்து அவ்வளோ அக்கறையாக இருக்காங்க அப்படி இப்படின்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்க வந்து போகிறாங்க. அது எப்படி வந்து நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலைங்க. ஆனால் அவங்க பேசுனதை வச்சே வந்து இவங்க வந்து உண்மையை வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நம்பக்கூடிய ஆள் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து மல்லி சொல்கிறதையும் வந்து நம்பக்கூடிய ஆள் வந்து கிடையாது. ஏன்னா வந்து மல்லி வந்து எது சொன்னாலே வந்து நம்ப போகிறதில்ல நம்ம விஜய். அது அது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி ராஜி வந்து சொன்னாலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்பக்கூடிய ஆள் வந்து அவர் அப்படிதாங்க. அவங்க அக்கா வந்து எது சொன்னாலையும் வந்து நம்பக்கூடிய ஆள் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் மட்டும்தான். அதனால் வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. மல்லி நீங்கள் போய் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறது வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா வந்து அவர் ஒரு அக்காதாசன் நல்லா ஜிங்கு ஜிங்கு தான் நல்லதான் அக்காதாசன் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து அக்காதாசனாக வந்து இருக்கார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எது சொன்னாலையும் வந்து அவருக்கு வந்து புரியாது. ஆனால் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து அன்னபூர்ணிக்கு வந்து தலையில் அடி, கையில் அடி, முகத்தில் அடி, எல்லா இடத்துலையும் அடி. அதை வந்து யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் வந்து ராஜேஸ்வரி தான். இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து யாரையாச்சும் வந்து ஒன்று வந்து போட்டு தள்ளணும், இல்லைன்னா யாரையாச்சும் வந்து கெடுத்து விடணும். அதுதான் வந்து கங்கனை கட்டிக்கிட்டு வந்து தெரியுறாங்க. அந்த வேலையை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு போல். அதனால் வந்து எல்லா வேலையும் அந்த மாதிரியான வேலையை வந்து செய்கிறதுக்கு வந்து சிறப்பாக வந்து செய்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் சிறப்பாக வேணா செய்யுங்க, சிறப்பு இல்லாமையாச்சும் வந்து செய்யுங்க. இப்போ வந்து எதுக்காக வந்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து ஓடி வந்தாங்க. ஆனால் அன்னபூர்ணியை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தெரியும் போல். ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபோன் பண்ணி இப்படி தான் வந்து உன் பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிடா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அது உடனே வந்து என்னது பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, இல்லை நான் உடனே வந்து போய் ஆகணும், என்னை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, மற்றபடி வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னும் கொண்டு வரலையே, நீங்கள் முதல்ல வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போங்க, என் பொண்ணை வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி விஜய் வந்து அடம் பிடிச்சி எப்படியோ வந்து வந்துடுறாருங்க. வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தா எங்கே மல்லி வெண்பா வந்து நான் வந்து இப்போ வந்து பார்த்தே ஆகணும், வெண்பா இல்லைன்னா நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்து சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னது வெண்பாக்கா ஆகிடுச்சா, வெண்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து பார்க்குறாங்க. இது வந்து யாருடைய பிளானாக இருக்கும், எதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து முழிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வெண்பாக்கு ஒன்றும் ஆகலையே, எங்களுடைய பெரியம்மாவுக்கு தான் வந்து இப்படி அடிபட்டு அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை தான் வந்து பார்க்குறதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்களை வந்து எப்படி வந்து வெளியே விட்டாங்க, உங்கள் அக்கா சொல்கிறதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட உண்மையை வந்து விஜய்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து சிவபூஜையில் வந்து கரடி போந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இந்த என்ட்ரி வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.